ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. மேடம் எனக்கு வந்து ஒரு கேஸ் கொடுக்கணும். என்ன மேரேஜ் ரிலேட்டடா அப்படின்னாங்க. ப்ரீ மேட்ரிமோனியலா போஸ்ட் மேட்ரிமோனியல் நம்ம எப்போவுமே அதான் கேட்போம். அவங்க வந்து இல்லை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அதனால தான் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. அப்படியா, அப்போது உங்கள் பொண்ணுக்கு எதாவது அஃபேர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, அது பையனாக இருந்துட்டா பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, வேறு ஏதோ பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்குது. கல்யாணத்துக்கு வந்து அது என்ன கண்டிஷன் சொல்லுதோ அந்த கண்டிஷனுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் கடைசியில் வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஓப்பனாக இப்போ பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தயாராகிட்டாங்க. ஓப்பனாக வந்து அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி அது பையனை லவ் பண்ணிட்டா கூட பரவாயில்லைங்க, எனக்கு என்னமோ அது வேறு மாதிரி இருக்க மாதிரி தோணுது, நீங்கள் அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க மாப்பிள்ளை பார்த்து அவமானப்படுறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மானத்தையாவது காப்பாற்றிக்கலாம் இல்லையா, அந்த லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக.